ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பட்டர்ஃப்ளை வால்வ். ஸோ இந்த வீடியோவில் பட்டர்ஃப்ளை வால்வ்னா என்னன்றதை பற்றியும் அதனுடைய இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் பற்றியும் பட்டர்ஃப்ளை வால்வ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் பற்றியும் பட்டர்ஃப்ளை வால்வுடைய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டர்ஃப்ளை வால்வ்னா என்னன்றதை பார்க்கறது முன்னாடி ஃபஸ்ட்டு வால்வ்னான்றதை பற்றி பார்க்கலாம். வால்வ் பார்க்குறதுக்கு ஃப்ளூயிட்னா என்ன, ஃப்ளோனா என்னன்றது வந்து தெரிஞ்சுக்கணும். ஃப்ளூயிட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா எனி சப்ஸ்டன்ஸ் தட் கேன் ஃப்ளோ, அதாவது பாயும் தன்மை இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எது வரும்னு பார்த்தோன்னாக்கா லிக்யூட் அண்ட் கேஸஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஃப்ளூயிட். ஃப்ளோ அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா த மூமெண்ட் ஆஃப் எ ஃப்ளூயிட். ஃப்ளூயிட்ன்றது முன்னாடியே பார்த்தோம், லிக்யூட் அண்ட் கேஸஸ் தான் வந்து ஃப்ளூயிட்னு சொல்கிறோம். ஸோ அந்த லிக்யூட் அண்ட் கேஸஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகிறது தான் வந்து ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். இது எது மூலயமா மோஸ்ட்லி நடக்கும்னாக்கா த்ரூ எ பைப் ஆர் காண்டிக். இதான் வந்து ஃப்ளோ. வால்வ் அப்படின்றது வந்து நம்ம மேலே பார்த்த ஃப்ளூயிட் வந்து ஒரு பைப்பிங் சிஸ்டமில் வந்து ஃப்ளோ ஆகும்போது, அதாவது ஃப்ளூயிட் ஃப்ளோ நடக்கும்போது அந்த ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மெக்கானிக்கல் டிவைஸ் தான் வந்து வால்வ். ஸோ இது எப்படி பார்த்தோம்னாக்கா ஓப்பனிங், க்ளோசிங் அண்ட் பார்ஷியலி அப்ஸ்ட்ரக்டிங் த பேசேஜ்வேஸ். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். வால்வை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளூயிட் ஃப்ளோவை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும் டைரக்ட் பண்ணுறதுக்கும் ஐசோலேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த மெக்கானிக்கல் டிவைஸ் தான் வால்வ். ஸோ பட்டர்ஃப்ளை வால்வ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தாங்கனாலே அது வந்து பட்டர்ஃப்ளையை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் வால்வை. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோன்னாக்கா எ குவார்ட்டர் டர்ன் ரோட்டரி வால்வ் யூசஸ் அ சர்க்குலர் டிஸ்க் ஆர் plate mounted on a rotating shaft to regulate or isolate fluid flow. The disc is pivots in the center of the pipe, creating minimal obstruction when open and tight shut off when closed 90-degree. Compact lightweight design make it ideal for large diameter low pressure applications. ஸோ பட்டர்ஃப்ளை வால்வ் அப்படின்றது வந்து நம்ம பேசிக்காக பார்த்தா மற்ற வால்வ்ஸ் மாதிரியே தான். அதில் நடுவில் யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்க் வந்து நமக்கு வந்து பட்டர்ஃப்ளை டைப்பில் பார்க்குறதுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிறதால இதுக்கு வந்து பட்டர்ஃப்ளை வால்வ் அப்படின்னு சொல்லி பேர். இதில் யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்க் வந்து நம்மளுடைய ஷாஃப்ட்டில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஷாஃப்ட்டை வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வால்வ் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அதுவே வந்து நம்மளுடைய ஃப்ளோ டைரக்ஷனுக்கு பேரலாக வச்சோம், 90 டிகிரியில் வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து வால்வ் ஓப்பன் ஆகி ஃப்ளோ வந்து ஃபுல்லாக இருக்கும். இதான் வந்து பட்டர்ஃப்ளை வால்வ். பட்டர்ஃப்ளை வால்வுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வால்வ் பாடி. வால்வ் பாடி அப்படின்றது வால்வில் இருக்கக்கூடிய எல்லா இன்டர்னல் காம்பனன்ட்ஸையும் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறது தான் வந்து வால்வ் பாடி. வேஃபர் லக் ஆர் ஃப்ளாஞ்ச்டு ஸ்டைல் கனெக்டிங் டு பைப். ஸோ டிஸ்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இது வந்து சர்க்குலர் பிளேட் ஷேப்பில் இருக்கும். இது வந்து நிக்கல், அலுமினியம், ப்ரோன்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டட் இந்த டைப்பில் வந்து டிஸ்க் வந்து இருக்கும். ஸ்டெம் ஷாஃப்ட் அதாவது எடுத்துட்டோம்னாக்கா இது வந்து ரொட்டேட் த டிஸ்கை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்காக கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறது தான் இந்த ஸ்டெம். இது எது கூடனாக்கா நம்மளுடைய ஹேண்ட்வீல் கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். சீட் அப்படின்றது வந்து ரெசிலியன்ட் லீனியர் ஆர் மெட்டல் ரிங் ஃபார் சீலிங். ஸோ சீட் அப்படின்றது பார்த்தோன்னாக்கா நம்ம இந்த பார்த்த அந்த டிஸ்க்கு வந்து நம்ம அந்த பாடி கூட மேட்ச் ஆகிற இடத்துல ஒரு லாக் மாதிரி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குற ஒரு அமைப்பு தான் வந்து சீட். ஆக்சுவேட்டர் அப்படின்றது வந்து லிவர், கியர், நியூமேட்டிக், எலக்ட்ரிக் ஆப்ரேஷன். ஸோ இந்த டைப்பில் வந்து நம்ம வந்து ஆக்சுவேட்டர் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பேக்கிங் அப்படின்றது வந்து சீல்ஸ் ஸ்டெம் டு ப்ரிவெண்ட் லீக்கேஜ். பேக்கிங் அப்படின்றது வந்து ஸ்டெம் மூலயமா லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்குற ஒன் ஆஃப் த செட்டப். ஸோ பட்டர்ஃப்ளை வால்வ் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். ஸோ நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்கை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கிறதால இது வந்து பட்டர்ஃப்ளை வால்வ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எல்லோ கலர் இருக்கிறது வந்து வால்வ் பாடி. இந்த சீட்டு தான் வந்து டிஸ்கையும் பாடியையும் வந்து லாக் பண்ணுறது. இந்த மேலே கொடுத்துருக்கிறது இதுதான் வந்து ஹேண்ட்வீல். ஸோ இதை சுற்ற தான் நமக்கு வந்து அந்த ஷாஃப்ட் மூவ் ஆகி அது மூலயமா அந்த ரொட்டேஷன் மூலயமா நமக்கு வந்து வால்வ் வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்து நடக்கும். பட்டர்ஃப்ளை வால்வுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்கலாம்.
rotating the shaft 90 degree moves the disc from perpendicular to parallel with flow. At 90 degree open, disc edge aligns with the pipe for full bore flow with low pressure drop. Partial rotation provides throttling condition. ஸோ நம்மளுடைய பட்டர்ஃப்ளை வால்வுடைய காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். மேலே இருக்கிறது தான் வந்து பாடி, உள்ளே இருக்கிறது வந்து சீட்டு. ஸோ சென்டரில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் வந்து நமக்கு வந்து பட்டர்ஃப்ளை டைப்பில் இருக்கிறதால இதுக்கு வந்து பட்டர்ஃப்ளை வால்வ் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ நம்ம சைடில் பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு லைட்டாக பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியும். ஸோ இது வந்து நம்மளுடைய ஷாஃப்ட் மூலயமா ஹேண்டிலில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஹேண்டிலில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது அது கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகி நமக்கு ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹேண்டிலில் நம்ம வந்து இப்போ 90 டிகிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ஷாஃப்ட் வந்து ப்ளக் வந்து டிஸ்க் வந்து நமக்கு வந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆச்சு அப்படின்னாக்கா இந்த சீட் கூட போயிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். அப்படி க்ளோஸ் ஆகும்போது நமக்கு வந்து ஃப்ளோ வந்து ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். ஸோ இதை நம்ம வந்து பார்ஷியலாக நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃப்ளோ வந்து த்ராட்டல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் பட்டர்ஃப்ளை வந்து ஒர்க் ஆகிற ஒர்க்கிங் பிரின்சிபல். டிஸ்க் எட்ஜஸ் சீல்ஸ் அகைன்ஸ்ட் ரெசிலியன்ஸ் சீட் ரப்பர் PTFE ஆர் மெட்டல் டு மெட்டல் ஃபார் டைட் ஷட் அப். ஸோ இதில் வந்து நம்ம அந்த சீட்டும் இதுவும் மேட்ச் ஆகிறதுக்கு வந்து ரப்பரோ இல்லை வந்து PTFE பாலி டெட்ரா ஃப்ளூரோ எத்திரின்னு சொல்லி இந்த மெட்டீரியலால் வந்து சீட் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. விஷுவல் ஹேண்டில் ஆர் லிவர் பொசிஷன் இண்டிகேட்ஸ் ஓப்பன் க்ளோஸ் ஸ்டேட்டஸ். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஹேண்டில் வந்து நம்மளுடைய அந்த பைப்புக்கு வந்து பேரலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து ஓப்பன் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் அதுக்கு 90 டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னாக்கா இது க்ளோஸ் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஹேண்டிலை பொறுத்தே நம்ம அது வந்து ஓப்பனாக க்ளோஸான்றதை நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். டைப்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை வால்வ் எடுத்துட்டோம்னாக்கா கான்சென்ட்ரிக், டபுள் ஆஃப்செட், ட்ரிபிள் ஆஃப்செட், ரெசிலியன்ஸ் சீட்டட், ஹை பர்ஃபார்மன்ஸ், ரப்பர் லைன் சொல்லிட்டு வேரியஸ் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் கான்சென்ட்ரிக் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா 0 ஆஃப்செட்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டிசைன், டிஸ்க் சென்டர் அலைன்ட் வித் பைப் சென்டர். இதில் பைப் சென்டர்ன்றது இந்த சென்டர் லைனு, பாடி சென்டர்ன்றது நமக்கு வந்து வெர்டிகலாக கொடுத்துருக்குற லைனு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா டிஸ்க் சென்டர் அலைன்ட் வித் பைப் சென்டர். இதில் டிஸ்க் அப்படின்றது வந்து நம்பர் 2. ஸோ அந்த சென்டரும் பைப்பினுடைய சென்டரும் வந்து ஒரே இதில் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் வந்து கான்சென்ட்ரிக் டைப். இதில் ஒன்று வந்து ஷாஃப்ட்டு, செகண்ட் வந்து டிஸ்க்கு, தேர்ட் ஒன் வந்து சீட்டு, இந்த ஏரியா சீட்டு, ஃபோர்த் ஒன் வந்து வால் பாடி. ஸோ இதில் வந்து டிஸ்கினுடைய சென்டரும் பைப்லைனுடைய சென்டரும் ஒரே இதில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு வந்து கான்சென்ட்ரிக், அதாவது 0 ஆஃப்செட்னு பேர். நெக்ஸ்ட் வந்து டபுள் ஆஃப்செட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஷாஃப்ட் ஆஃப்செட் ஃப்ரம் பைப் சென்டர் பெட்டர் சீலிங். ஸோ இதில் ஷாஃப்ட்ன்றது வந்து ஆஃப்செட் ஆகிட்டு இருக்கும் பைப் சென்டர்லேருந்து. இது எதுக்குன்னு பார்த்தோன்னாக்கா சீலிங் பர்பஸ்க்காக இது வந்து ஆஃப்செட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி ஆஃப்செட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னாக்கா இதனால பெட்டர் சீலிங் வந்து கிடைக்கும். இதுக்கு பேர் தான் வந்து டபுள் ஆஃப்செட் சொல்லி பேர். ட்ரிபிள் ஆஃப்செட் அப்படின்னாக்கா மெட்டல் சீட்டட். ஸோ இது வந்து 3 ஆஃப்செட்ஸ் ஃபார் டைட் ஷட் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷர். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா நமக்கு அந்த ஷாஃப்ட் வந்து பைப் சென்டர் லைன்லேருந்து நமக்கு வந்து ஆஃப்செட் ஆகிட்டு இருக்கும். அட் த சேம் டைம் மேலே அந்த சீட் ஏரியா பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எதுக்குனாக்கா டைட் ஷட் ஆஃப்காக இந்த மாதிரியான டிசைனில் வந்து இருக்கும். ரெசிலியன்ஸ் சீட்டட்னாக்கா ரப்பர் லைன் ஃபார் பபுள் டைட் ஷட் ஆஃப். ஸோ ரப்பர் லைனர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஷட்டிங் பர்பஸ்க்காக டைட்டாக ஷட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துட்டோம்னாக்கா PTFE பாலிடெட்ரா ஃப்ளூரோஎத்திலீன் இந்த சீட் யூஸ் பண்ணுறது மூலயமா PTFE சீட்ஸ் ஃபார் த்ராட்லிங் ஹை ப்ரெஷர். ஸோ இது வந்து அப் டு 1000 PSI ப்ரெஷருக்கு வரைக்கும் நம்ம இந்த இதை வந்து யூஸ் பண்ணால் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரப்பர் லைன் பார்த்தோன்னாக்கா கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் அக்ரெசிவ் மீடியா. ஸோ இது வந்து ரப்பர் யூஸ் பண்ணுறதால இதில் வந்து கரோஷன் வந்து இருக்காது. ஸோ இதான் வந்து பட்டர்ஃப்ளை வால்வுடைய டைப்ஸ். அட்வான்டேஜஸ் எடுத்துட்டோம்னாக்கா காம்பேக்ட் லைட் வெயிட் விசஸ் கேட் குளோப் வால்ஸ் 70% வெயிட் ரிடக்ஷன். ஸோ கேட் வால்வ் குளோப் வால்வை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய வெயிட் வந்து 70% வந்து கம்மியாக இருக்கும். குவிக் குவார்ட்டர் டன் ஆப்ரேஷன். ஸோ ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இருக்கும். லோ ப்ரெஷர் ட்ராப் இஃப் ஃபுல் ஓப்பன் பொசிஷன். காஸ்ட் எஃபெக்டிவ் ஃபார் லார்ஜ் டயாமீட்டர்.
bidirectional flow capability, easy automation with actuator. ஸோ இது வந்து காஸ்ட்டுமே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ப்ரெஷர் ட்ராப் கம்மியாக இருக்கும், ரெண்டு டைரக்ஷன்லையுமே நம்ம இதை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம், குயிக்காக வந்து ஆப்ரேட் பண்ணலாம். மற்ற வால்வை கம்பேர் பண்ணும்போது லைட் வெயிட்டாகவும் காம்பேக்டாகவும் இருக்கும். அதான் என்னுடைய அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ்ன்றதுனாக்கா லிமிட்டர் ப்ரெஷர் ரேட்டிங் விசஸ் கேட் க்ளோப். கேட் க்ளோப்பை கம்பேர் பண்ணும்போது 250 PSIக்கு கம்மியாக தான் வந்து இதில் வந்து ப்ரெஷர் ரேட்டிங்க்கு வந்து யூஸ் பண்ண முடியும். புவர் த்ராட்லிங் ப்ரிசிஷன். நெக்ஸ்ட் வந்து ரெசிலியன்ட் சீட் லிமிட் டெம்பரேச்சர். ரெசிலியன்ட் சீட் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 400 டிகிரி ஃபாரன்ஹீட் கம்மியாக தான் வந்து அந்த டெம்பரேச்சருக்கு தான் வந்து இது யூஸ் பண்ண முடியும். டிஸ் ப்ரோட்ரஷன் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் பிக்கிங் கிளீனிங். பொட்டென்ஷியல் சீட் வியர் ஃபார் டெப்ரிஸ் பார்ட்டிகுலேட்ஸ். ஸோ இதான் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். அப்ளிகேஷன் எடுத்துட்டோம்னாக்கா வாட்டர் வேஸ்ட் வாட்டருக்கும், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில், ஹெச்பிஏசி கண்டிஷனில், கெமிக்கல் ப்ராசஸிங் ஆப்ரேஷனுக்கு, பவர் பிளான்ட், ஃபுட் அண்ட் மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, ஆயில் அண்ட் கேஸ். ஸோ இந்த மாதிரியான எல்லா இடத்துலையுமே வந்து பட்டர்ஃப்ளை வால்வ் வந்து மெயின் அண்ட் மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. மெயின்டெனன்ஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன், செக் சீட் கம்ப்ரெஷன் ஸ்டெம் பேக்கிங் மந்த்லி. ஸோ அடிக்கடி வந்து நம்ம வந்து ரெகுலராக இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சைக்கிள் டெஸ்டிங், ஃபுல் 90 டிகிரி ரொட்டேஷன் குவார்டர்லி டு ப்ரிவென்ட் பைண்டிங். நெக்ஸ்ட் வந்து சீட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, ரீப்ளேஸ் ரெசிலியன்ட் லீனியர் எவ்ரி 2 to 5 இயர்ஸ்க்கோசரம் வந்து ஒன்ஸ் டைம் வந்து சீட் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். லூப்ரிகேஷன் எடுத்துட்டாக்கா ஸ்டெம் புஷ்ஷிங் ஆனுவலி மெட்டல் சீட்டட் டைப்க்கு வந்து அடிக்கடி வந்து நம்ம வந்து லூப்ரிகேட் வந்து கொடுக்கணும். ஸோ இதான் என்னுடைய மெயின்டெனன்ஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங். ஸோஃபார் நம்ம வந்து பட்டர்ஃப்ளை வால் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.